நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். விருந்து புறத்தத்தாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார்த்தன்று. விளக்கம். விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சாலையோர ஆக்கிரமிப்பு வீடுகளை அதிரடியாக அகற்றிய அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்து வீட்டை பூட்டிக் கொண்டு மக்கள் போராட்டம். சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு 20 ஆண்டுகள் சிறை. புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. இரண்டாவது முறையாக மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாயுடன் போலீசார் சோதனை. இனி விரிவான செய்திகள். அரியாங்குப்பம் அருகே செட்டிக்குளம் மற்றும் சாலையோர வீடுகள் அதிரடியாக அகற்றம். போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளு. பெண்கள் உட்பட 25 பேர் கைது. அரியாங்குப்பம் ஆர்ச் முதல் வீராம்பட்டினம் வரை 40 அடி முதல் அதிகபட்சமாக 80 அடி வரை அச்சுக்கு சொந்தமான இடம் இருந்து வருகிறது. இதனை வீடு மற்றும் கடைகள் ஆக்கிரமித்து 20 அடி ரோடாக சுருங்கியுள்ளது. இதனால் அடிக்கடி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதுடன் விபத்துகளும் நடந்து வருகிறது. இதனால் ஆக்கிரமிப்பை அகற்ற அரசுக்கு பலர் கோரிக்கை வைத்து வந்தனர். ஆனால் இதுவரை முழுவதுமாக அகற்றப்படாமல் இருந்து வருகிறது. இந்த ரோட்டில் ஆர்கே நகர் அடுத்த சடகுளம் மற்றும் சாலையோரத்தை ஆக்கிரமித்து சுமார் 18 வீடுகள் கோவில் என கட்டி பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் ரோடு விரிவாக்கம் செய்வதற்கான பணிகள் நடைபெறுவதற்காக ஆக்கிரமிப்பு அகற்ற திட்டமிட்டு அப்பகுதி மக்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக நோட்டீஸ் வழங்கப்பட்டது. மேலும் அவர்களில் தகுதியானவர் அடிப்படையில் 11 வீடுகள் கட்ட இலவச மனைப்பட்டா மற்றும் வீடு கட்ட அரசு மூலம் உதவித்தொகையும் வழங்கியுள்ளனர். இதில் பலர் மனைப்பட்டா பெற்று வீடு கட்ட தொடங்கியுள்ளனர். ஆனால் சிலர் தங்களுக்கு தாங்கள் ஆக்கிரமித்த இடத்திற்கு பின்புறத்திலேயே வழங்க கோரிக்கை வைத்து வந்தனர். இது சம்பந்தமாக பலமுறை அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி அப்பகுதி மக்கள் ஆக்கிரமிப்பை அகற்றிக் கொள்ளாமல் இருந்து வந்தனர். இதனால் தொடர்ந்து இம்மாதம் 16ஆம் தேதி நடந்த மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் ஆக்கிரமிப்புகளை காலி செய்ய உத்தரவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை அனைவருக்கும் நேரில் இறுதி நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அரியாங்குப்பம் போலீசார் மற்றும் தாசில்தார் பிருத்திவி முன்னிலையில் இன்று பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சந்திரகுமார், அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து எங்களுக்கு இதே இடத்தில் பட்டா வேண்டும், அப்படி இல்லையெனில் காலி செய்ய மேலும் 10 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று கூறி வீட்டின் கதவை பூட்டிக் கொண்டு வீட்டை இடித்தால் சிலிண்டருக்கு தீ வைத்து தற்கொலை செய்து கொள்வோம் என ஒரு குடும்பத்தினர் அதிகாரிகளை எச்சரித்தனர். இதில் அதிகாரிகள் பலவிதத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்படாததால் பொதுமக்கள் ஜேசிபி இயந்திரத்தின் அடியில் படுத்து போராட்டம் நடத்தினர். எனவே தீயணைப்புத்துறை மூலம் தண்ணீரை பீச்சி எடுத்து வீட்டில் இருந்து போராடியவர்களை அப்புறப்படுத்தி அகற்றினர். அப்பொழுது 150க்கும் மேற்பட்ட போலீசார் வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்று அவர்களை குண்டுகட்டாக தூக்கி வந்து கைது செய்து வேனில் ஏற்றினர். அதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் வீட்டில் இருந்த பொருட்களை ஊழியர்கள் எடுத்து வேறு இடத்தில் வைக்க ஏற்பாடு செய்தனர். இதனால் அப்பகுதியில் போர்க்காலம் போல காட்சியளித்தது. பதற்றத்தை தணிக்க செட்டிக்குளம் வழியாக யாரும் செல்ல முடியாதபடி ரோட்டை தடுத்து வைத்து இருந்தனர். இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி காலை 10 மணி முதல் பிற்பகல் வரை நீடித்தது. இதில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 25 பேரை கைது செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தும் பொழுது ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது.
சொல்றேடா. உள்ளப்பா. இந்து மதத்தை இழிவுபடுத்தியும் பெண்களை கொச்சைப்படுத்தியும் பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கண்டமங்கலத்தில் அதிமுக பெண்கள் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அமைச்சர் பொன்முடி உருவப்படத்தின் மீது செருப்படி வீச்சும் நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அதிமுக வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியம் சார்பில் கண்டமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமை தாங்கினார். வடக்கு ஒன்றிய செயலாளர் LK கண்ணன், தெற்கு ஒன்றிய செயலாளர் K ராமதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினர். சிறப்பு அழைப்பாளராக பேச்சாளர் அமுதா நீண்ட கண்டன உரையாற்றினார். வடக்கு ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் மைதிலி ஐயப்பன், தெற்கு ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் கவிதா பாலாஜி ஆகியோர் தலைமையில் பெண்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேடையின் மீது அமைச்சர் பொன்முடி உருவப்படம் பெரிய அளவில் வைக்கப்பட்டிருந்தது. பெண்கள் கண்டன கோஷங்களை எழுப்பியபடி காலில் இருந்த செருப்பை கழட்டி பொன்முடி உருவப்படத்தின் மீது அடித்து தங்களது எதிர்ப்பை காட்டினர். புதுச்சேரியில் சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி அவரை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கும் அவருக்கு தங்க வீடு அளித்தவருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அடுத்த தமிழகம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை சேர்ந்த ராஜேஷ். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த அதே பகுதியை சேர்ந்த 15 வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டு சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ராஜேஷ் கூறியுள்ளார். அதன்படி கர்நாடக மாநிலத்தில் எஸ்டேட் ஒன்றில் பணிபுரியும் தனது நண்பர் கதிர்வேலுவிடம் பேசி சிறுமியை கர்நாடகா எஸ்டேட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமி தரப்பில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்து ராஜேஷ் மற்றும் அவருக்கு தங்க இடம் கொடுத்த கதிர்வேலு ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணையானது புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 6 வருடங்களாக நடைபெற்றது. வழக்கின் விசாரணை அனைத்து முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜேஷ் மற்றும் அவருக்கு உதவிய கதிர்வேலு ஆகிய இருவருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் வழங்கி நீதிபதி சுமத்தி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு மெயில் மூலமாக மர்ம நபர்கள் 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாளிகையில் மோப்ப நாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது ராஜ்நிவாஸ். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை. இங்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட அரசு அதிகாரிகள், பணியாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் தற்பொழுது மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணி அளவில் ஆளுநர் மாளிகைக்கு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்துள்ளதாக ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்துள்ளது. இதனை பார்த்த அதிகாரிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய சாலை இருபுறமும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே முதலமைச்சர் இல்லம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், புதுச்சேரி தலைமை தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவை புரளி என்பது தெரியவந்த நிலையில் தற்பொழுது துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அணி நல்ல அணி, சரியாக ஆடவில்லை, அது உண்மைதான். வரும் போட்டிகளில் நன்றாக ஆடுவார்கள் என நம்பிக்கை உள்ளது என புதுச்சேரியில் சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அகாடமி துவக்க விழாவில் சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கிடையே உள்ள கிரிக்கெட் ஆர்வத்தை ஊக்கப்படுத்த சூப்பர் கிங்ஸ் அகாடமி நிறுவப்பட்டு உலகெங்கிலும் 25க்கும் மேற்பட்ட சூப்பர் கிங்ஸ் அகாடமி கிரிக்கெட் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் புதுச்சேரியில் சூப்பர் கிங்ஸ் அகாடமியின் முதல் பயிற்சி மையம் மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் திறக்கப்பட்டது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட்,
சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் ஆகியோர் பங்கேற்று கிரிக்கெட் அகாடமியை திறந்து வைத்தனர். திறப்பு விழாவில் புதுச்சேரி ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன், சென்னை அணி நல்ல அணி, சரியாக ஆடவில்லை, அது உண்மைதான். வரும் போட்டிகளில் நன்றாக ஆடுவார்கள் என நம்பிக்கை உள்ளது என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் டெலிகிராம் உள்ளிட்ட செல்போன் செயலிகள் மூலம் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த பெண்கள் உட்பட 6 பேர் மோசடி கும்பலிடம் 33,50,000 ரூபாய் பணத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் போலியான ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு பணத்தை இழப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த பழனிசாமி, இவரது மகனை சென்னையைச் சேர்ந்த தர்ஷன் என்பவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பி பழனிசாமியின் மகன் அவர் தெரிவித்த வர்த்தக நிறுவனத்தில் பல்வேறு தவணைகளாக 15,40,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த மனோகரி என்பவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி மனோகரி 16,51,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை முடித்து அதன் மூலம் கிடைத்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது முடியவில்லை. மேலும் ஒயிட்டவுன் பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா 66,500 ரூபாயும், வேல்ராம்பட்டை சேர்ந்த கௌதமன் 50,000 ரூபாயும், கோர்காட்டை சேர்ந்த கௌசல்யா 28,000 ரூபாயும், உழவர்கரையைச் சேர்ந்த மஞ்சினி 14,500 ரூபாய் என 6 பேர் மோசடி கும்பலிடம் 33,50,000 ரூபாய் பணத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம்பேட் பகுதியில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பில் அம்பேத்கர் சிலை புனரமைப்பு. அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பணியை தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலையை புனரமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுவை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 28 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த பூஜையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். புனரமைக்கப்பட உள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றி தரைப்பகுதியில் கிரானைட் கற்கள் அமைத்தல், உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிழல்குடை அமைத்தல், படிக்கட்டுகளுடன் சிலையை சுற்றி மேடை அமைத்தல், கிரில் கேட்டுடன் சுற்றி காம்பவுண்ட் மதில் சுவர் அமைத்தல், சிறிய பூங்கா போன்ற பணிகள் நடக்கவுள்ளது. இந்த பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், தொகுதியின் பட்டியலின அணி தலைவர் ஜெகதல பிரதாபன், கிராம முக்கியஸ்தர்கள் ராமநாதர் ரெட்டியார், நடராஜன், மணிபாலன், மணிமாறன், மைக்கேல், பிரகாஷ், அஜித்குமார் உட்பட பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். பாவேந்தர் பிறந்த நாள் தமிழ் மொழி வாரமாக கொண்டாடப்படும் என்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்புக்கு பாரதிதாசன் பேரன் நன்றி. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாள் முதல் 1 வார காலம் தமிழ் மொழி வாரமாக கொண்டாடப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதற்கு பாரதிதாசன் பேரனும் பாவேந்தர் பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவருமான கோ. பாரதி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரியில் பிறந்து தமிழ் ஆசிரியராக பணி செய்து படைப்புகளிலும் அரிய செயல்களிலும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக வாழ்நாள் எல்லாம் பாடுபட்ட புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் இலக்கியங்கள் எல்லாவற்றிலும் எங்கு தொட்டாலும் தமிழ் தமிழ் என்றே இருக்கும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என உலக கவிஞர்களிலேயே தமிழ்மொழியாம் தமிழ் மொழியின் பெருமையை பாடி அதற்காகவே வாழ்ந்த பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளான ஏப்ரல் 29 முதல் 1 வாரம் தமிழ் மொழி வாரமாக தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டாடப்படும் என அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாவேந்தர் குடும்பத்தார் சார்பிலும் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பிலும் தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் மறைவிற்கு காரைக்காலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரின் மறைவு செய்தி அறிந்து உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் இந்திய அரசு 3 நாள் துக்கம் அனுசரிக்கிறது. உலகம் முழுவதும் பல்வேறு தலைவர்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் போப் பிரான்சிஸ்க்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய பேருந்து நிலையம் அருகில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போப் பிரான்சிஸ் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கருணாநிதி, சிவகணேஷ், மாவட்ட செயலாளர் முரளி, இளைஞர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் சமீர், தெற்கு தொகுதி தலைவர் முஜிபுர் ரஹ்மான், ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் பெருமாள் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, மோர், பதநீர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கோடை வெயிலின் காரணமாக பொதுமக்கள், பாதசாரிகள், இருசக்கர வாகனத்தில் செல்வோர் ஆகியோர் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பிரம்மன் சதுக்கம் அருகில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் சங்கர் முன்னிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, பதநீர் மற்றும் மோர் ஆகியவற்றை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயம் எதிரில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, பதநீர், இளநீர் உள்ளிட்டவற்றை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர்கள், காங்கிரஸ் சேவாதள இளைஞர் பாசறை மாநில தலைவர் செல்வமணி கண்டன், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அன்புமணி, சசிகுமார், செந்தில்குமார், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பொன்னி, சரசு, மகேஸ்வரி, சுப்பையா நகர், பாலமுருகன், ஆலய அறங்காவலர் குழு தலைவர் குருமூர்த்தி, மாரியம்மன் தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, வட்டார மீனவர் காங்கிரஸ் தலைவர் வாசு மற்றும் தேங்காய்திட்டு, முருங்கப்பாக்கம், அரியாங்குப்பம், வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் செய்திருந்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை பாரதிபுரம் மெயின் ரோட்டில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் விழாவில் கோவிந்தசாலை பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். மற்றும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும், பிரமுகர்களும், மகளிர்களும், இளைஞர்களும் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முத்தியால்பேட்டை PM ஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ அறிவியல் கல்வி சுற்றுலாவிற்கு சென்று பார்வையிட்டு வந்தார்கள். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்திருந்த இந்திய விண்வெளி ஆய்வு நிலையம் இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டாவை முத்தியால்பேட்டை PM ஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் பார்வையிட்டு வந்தார்கள். பார்வையிட்ட மாணவிகளிடம் பள்ளி முதல்வர் திரு சாய் வர்கீஸ் அவர்கள் எதனை பார்வையிட்டீர்கள் என்று கேட்டார். மாணவிகள் ஏவுகணை தளம் 2ஐயும் ஏவு தளத்தையும் பார்வையிட்டோம் என்றனர். பள்ளி முதல்வர் மாணவர்களை பாராட்டி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் பெருமக்கள் வழிகாட்டியாக இருந்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சாலையோர ஆக்கிரமிப்பு வீடுகளை அதிரடியாக அகற்றிய அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்து வீட்டை பூட்டிக் கொண்டு மக்கள் போராட்டம். சிறு
சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு 20 ஆண்டுகள் சிறை. புதுச்சேரி நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. இரண்டாவது முறையாக மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாயுடன் போலீசார் சோதனை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.